வெல்கம் டு ஆர்கேவி சயின்ஸ் டாக். நான் டாக்டர் கீர்த்திகா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன். மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷனுக்கு முன்னாடி எவல்யூஷன்னா என்னன்னு பார்க்கணும். ஸோ எவல்யூஷன் என்னன்னா சேஞ்ச் இன் த ஹெரிட்டபிள் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ பாப்புலேஷன் ஓவர் சக்சஸிவ் ஜெனரேஷன். அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் த பாப்புலேஷன் இஸ் அ மங்கி பாப்புலேஷன், மங்கியோட அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு எந்த கேரக்டர் எல்லாம் ஹெரிட்டபிளா அப்பா அம்மாட்டிருந்து குழந்தைக்கு, அந்த குழந்தை மறுபடியும் அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது அடுத்த ஜென்ரேஷனுக்கு, அது மாதிரி எதெல்லாம் ஹெரிட்டபிளா ஆயிட்டு இருக்கோ அந்த ஹெரிட்டபிள் கேரக்டர்ஸ்ல வர சேஞ்சு தான் வந்துட்டு எவல்யூஷன் அப்படின்னா. ஸோ எவல்யூஷன்ல வந்துட்டு இட் கேன் பி அ மைக்ரோ எவல்யூஷன் ஆர் அ மேக்ரோ எவல்யூஷன். மேக்ரோ எவல்யூஷன்னா என்னன்னா, அது மாதிரி ஹெரிட்டபிள் கேரக்டர்ஸ்ல சேஞ்ச் வந்து ஒரு புது ஸ்பீஷியஸ் உருவாகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் மங்கியில சிம்பான்சி இருக்கு, இப்போ நம்ம இதுல இருக்கிற நார்மல் மங்கீஸ் இருக்கு. ஸோ அது ரெண்டுமே மங்கி குரூப் தான், ஆனால் வெவ்வேறு ஸ்பீஷியஸ். அது மாதிரி வர்றது, அந்த மாதிரி வர்றது மேக்ரோ எவல்யூஷன். மைக்ரோ எவல்யூஷன் அப்படின்னா என்னன்னா, சேஞ்ச் இன் த அல்லீல் ஃப்ரீக்வன்சி இன் த பாப்புலேஷன். ஸோ அல்லீல் ஃப்ரீக்வன்சியில் வர சேஞ்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 10 மங்கி இருக்குன்னா அந்த 10 மங்கீஸில் இருக்கிற அந்த அல்லீல் மைக்ரோ லெவலில் அந்த குரோமோசோமில் இருக்கிற அந்த அல்லீல்ஸில் இருக்கிற ஃப்ரீக்வன்சியோட சேஞ்சஸ் தான் வந்துட்டு மைக்ரோ எவல்யூஷன் அப்படின்னு பேர். ஸோ வாட் இஸ் அன் அல்லீல் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹியூமனில் குரோமோசோம் 1 எடுத்துக்கிறோம். ஃபாதரோட குரோமோசோம், ஃபாதர் கிட்டேருந்து வர குரோமோசோம் ஒன்று, மதர் கிட்டேருந்து வர குரோமோசோம். ஸோ குரோமோசோம் 1 வந்து ஹியூமன் வந்து டிப்ளாய்ட் குரோமோசோம். ஸோ 2 ஃபர்ஸ்ட் குரோமோசோம் இருக்கு. 2 ஃபர்ஸ்ட் குரோமோசோம்லையும் ஃபர்ஸ்ட் 1 2 3 4 ஃபோர்த் லோக்கஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி ஃபாதர்லி மதர்லி ரெண்டுலேயுமே ஃபோர்த் லோக்கஸ் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் த ஃபோர்த் லோக்கஸ் டிட்டர்மைன் த ஹைட் ஆஃப் த இண்டிவிஜுவல் அப்படின்னா, இப்போ ஃபாதர் வந்துட்டு டாலாக இருக்காங்க, மதர் வந்து ஷார்ட்டாக இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஹியூமன் பாப்புலேஷனில் எந்த கேரக்டர் டாமினன்ட் அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஹியூமனில் டால் வந்து டாமினன்ட் கேரக்டர் அப்படின்னா, டாமினன்ட்னா எதை வச்சு சொல்லுவாங்கன்னா, இப்போ டால் வந்து கேபிட்டல் டி வந்து டால் டாமினண்ட்டாக இருக்கிறனால டீயை வந்து கேபிட்டலில் போட்டு டாமினன்ட்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கேபிட்டல் டியாக இருந்தாலும் அந்த பர்சன் வந்து டாலாக தான் இருப்பாங்க. ஸோ கேபிட்டல் டி ஸ்மால் டி அப்படின்னா ஷார்ட்டை வந்து சின்ஸ் டால் டாமினண்ட்டாக இருக்கிறனால அந்த ஹைட்டை வந்துட்டு கேபிட்டல் டீயாகவும் டாமினன்ட் கேரக்டர், ரிசசிவ் கேரக்டர் ஷார்ட்டை வந்து ஸ்மால் டீயாக போட்டுருவாங்க. ஸோ இப்போ இது ரிசசிவாக இருக்கிறனாலையும் இது டாமினண்ட்டாக இருக்கிறனாலையும் இப்போ இந்த இண்டிவிஜுவல் வந்து கேபிட்டல் டி ஸ்மால் டி இருந்தாலும் தே வில் பி டால். ஸோ இப்போ அல்லீல் அப்படின்னு என்னன்னா, நம்பர் ஆஃப் capital T and small t வந்து they are alleles of each other. So இந்த capital T small t ல வர்ற frequencies, for example இது மாதிரி human populationல ஒரு 20 human எடுத்துக்கிறோம், 10 human beings எடுத்து செக் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ அந்த பாப்புலேஷன்ல வந்துட்டு 10 capital T இருக்கு, 10 small t இருக்கு அப்படின்னா, இது வந்துட்டு சக்சஸிவ் ஜெனரேஷனில் அதே பாப்புலேஷனில் ஒரு 12 கேபிட்டல் டீயாகவும் 8 ஸ்மால் டீயாகவும் மாறிடுச்சு அப்படின்னா, ஸ்மால் டீயோட நம்பர் வந்து கம்மியாகி கேபிட்டல் டீயோட நம்பர் வந்து அதிகமாகுது. ஸோ கேபிட்டல் டி வந்து ஜாஸ்தியாகி ஸ்மால் டி கம்மியாகும் போது there is a change in the allele frequency here. So that is called micro evolution. ஸோ மெக்கானிசம் ஆஃப் மைக்ரோ எவல்யூஷன் அப்படின்னா, மைக்ரோ எவல்யூஷன் எதனாலலாம் நடக்கலாம் அப்படின்னா, micro evolution means change in the allele frequency of the population. For example, இப்போ ஹைட்டுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, போன தடவை பார்த்த மாதிரி எத்தனை கேபிட்டல் டி எத்தனை ஸ்மால் டி அந்த பாப்புலேஷனில் இருக்குது அப்படின்னு பார்க்கறது வந்து, அந்த கேரக்டர்ஸ் அந்த கேபிட்டல் டி ஸ்மால் டியோட நம்பர் வேரி ஆச்சு அப்படின்னா தட் இஸ் மைக்ரோ எவல்யூஷன். அது மாதிரி நடக்கிற மைக்ரோ எவல்யூஷனுக்கு நாலு மெயின் காசஸ் ஃபார் மைக்ரோ எவல்யூஷன். One is natural selection, second is gene flow, third is genetic drift, fourth is mutation. இது 4ல் எது நடந்தாலும் allele frequency வந்து சேஞ்ச் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு allele frequency வந்து either 2 natural selection and gene flow ரெண்டுமே ஆக்ட் ஆகியும் allele frequency சேஞ்ச் ஆகலாம். இல்லாட்டி மியூட்டேஷன் நடந்து மியூட்டேஷன்னாலேயே allele frequency சேஞ்ச் ஆகலாம். ஸோ எல்லாம் தனித்தனியாக தான் நடக்கணும்னு இல்லை, ரெண்டும் கம்பைன் ஆகியும் அந்த பாப்புலேஷனில் அல்லீலோட ஃப்ரீக்வன்சி வந்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ மெக்கானிசம் ஆஃப் மைக்ரோ எவல்யூஷனில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நேச்சுரல் செலெக்ஷன். நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னா என்னென்னா,
இப்போ ஒன் allele or a combination of alleles. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டால் கேரக்டருக்கு allele கேபிட்டல் டி ஸ்மால் டி ரெண்டு allele தான். பட் பிளட் குரூப் நம்ம பார்க்குறக்கு தட் இஸ் ABO 3 allele சேர்ந்து ஒரு கேரக்டரை வந்து டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ எய்தர் ஒன் allele or a combination of the alleles ஒரு பாப்புலேஷனில் அந்த allele இருக்கிறனால அந்த பாப்புலேஷனில் that allele if it increases, either it can increase the fitness of that population or it can decrease the fitness of that population வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேரக்டர் டாலே எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்போ டால் கேரக்டர்னால அந்த பாப்புலேஷன் அதிகமாக ஃபிட்டாக இருக்குது அப்படின்னா there is a chance for the tall population to increase in fitness. ஸோ எந்த பாப்புலேஷனோட ஃபிட்னஸ் அதிகமாக இருக்கோ அந்த பாப்புலேஷன் வந்து அதிகமாக சர்வைவ் ஆகும். லீட்ஸ் டு இன்க்ரீஸ்டு சர்வைவல். ஸோ சர்வைவல் அதிகமாக இருக்கும்போது there is a more chance for reproduction. ஸோ that population வந்து reproduction அதிகமாகும்போது that allele frequency in that population will naturally increase. ஸோ பட் அதே சமயம் இஃப் தட் allele or a combination of allele அந்த ஆர்கனிசத்தோட ஃபிட்னஸை வந்து அந்த பாப்புலேஷனில் கம்மி பண்ணுது அப்படின்னா இஃப் இட் டிக்ரீசஸ் த ஃபிட்னஸ் கம்மியான ஆர்கானிசம் அந்த பாப்புலேஷனில் சர்வைவ் ஆகுது. ஸோ லீட்ஸ் டு டிக்ரீஸ் சர்வைவல் ஆக முடியல அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் தானாக கம்மியாகும் போது அந்த alleleோட ஃப்ரீக்வன்சி அந்த பாப்புலேஷனில் வந்து கம்மியாகும். தட் இஸ் த நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ நான் அதர் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது அந்த நேச்சுரல் என்விரான்மெண்ட் அங்கே வந்து பிளாக் ராக்ஸ் நிறையா இருக்க என்விரான்மெண்ட்டுன்னு வச்சுக்கலாம். இப்போ பிளாக் ராக் நிறையா இருக்க என்விரான்மெண்ட்டில் மாத் பாப்புலேஷன் வந்து ஒயிட் மாத்தும் இருக்குது, டார்க் மாத்தும் இருக்குது. அப்படின்னா அந்த டார்க் ராக்கில் போய் இந்த டார்க் மாத்தும் உட்காருது, ஒயிட் மாத்தும் உட்காருது. அப்படிங்கும்போது டார்க்கில் ஒயிட் கான்ட்ராஸ்டாக தெரியும். அப்போ இந்த மாத்தை ப்ரே பண்ணுற பேர்ட்ஸ் வந்துட்டு ஒயிட்டை வந்து கான்ட்ராஸ்டாக தெரியும் போது தே கேன் see better. அப்போ என்ன ஆகும்னா பேர்ட்ஸ் வில் ப்ரே ஆன் த ஒயிட் மாத். ஸோ ஒயிட் மாத்தெல்லாம் அழிஞ்சு போயிடும், பிளாக் மாத் வந்து சர்வைவ் ஆகும். ஸோ த பிளாக் மாத்துக்கு இருக்கிற அந்த பிளாக் கலரை கொடுக்குற அந்த alleleோட ஃப்ரீக்வன்சி அந்த பாப்புலேஷனில் இன்க்ரீஸ் ஆகுது பிகாஸ் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன். பிகாஸ் அந்த என்விரான்மெண்ட்டுக்கு அந்த டார்க் தான் வந்து சர்வைவ் ஆக முடியுது. அப்படிங்கிறனால அந்த டார்க்கோட allele இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், ஒயிட் வந்து ப்ரே ஆகி ஒயிட்டோட பாப்புலேஷன் கம்மி ஆகிட்டே போகும்போது ஒயிட் மாத்தோட allele ஒயிட் கலர் டிட்டர்மின் பண்ணுற alleleோட ஃப்ரீக்வன்சி அந்த பாப்புலேஷனில் கம்மியாகிட்டே போகும். ஸோ தட் இஸ் ஹவு நேச்சுரல் செலெக்ஷன் வில் லீட்ஸ் டு சேஞ்ச் இன் த allele frequency of that population. இப்போ பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன். அது மாதிரி நடக்கிற செலெக்ஷனில் என்னென்ன டைப்ஸ் அப்படின்னா there are 3 types. One is stabilizing selection or a centripetal selection. The second one is a directional selection and third one is a disruptive or centrifugal selection. So first பார்க்க போகிறது stabilizing selection or a centripetal selection. Centripetal selection are towards the middle. இதில் வந்து என்னென்னா மீன் ஆஃப் த பாப்புலேஷன் வில் பி செலக்டட். ஸோ மீன் எடுத்துட்டோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் அதே ஹைட்லேயே வச்சுக்கலாம். இப்போ ஒரு கிளாஸில் 6.6, 6.5, 6.4 ஹைட்டில் இருக்காங்க, 5.8, 5.7, 5.6, 5.5 ஹைட்டில் இருக்காங்க, 4.3, 4.2, 4.1 ஹைட்டில் இருக்காங்கன்னா இந்த ஸ்டெபிலைசிங் செலெக்ஷனில் இந்த மீன் பாப்புலேஷன் they will get selected. And 6.6ல 6 எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற எக்ஸ்ட்ரீம் ஹைட்டாக இருக்கவங்க எக்ஸ்ட்ரீம் ஷார்ட்டாக இருக்கவங்க will not get selected. ஸோ தட் இஸ் ஸ்டெபிலைசிங் செலெக்ஷன். இது எந்த மாதிரி என்விரான்மெண்ட்டில் நடக்கும் அப்படின்னா இஃப் த என்விரான்மெண்ட் இஸ் ஹோமோஜினஸ், என்விரான்மெண்ட்டில் சேஞ்சஸ் எதுவும் இல்லை அப்படின்னா அந்த என்விரான்மெண்ட்டுக்கு எது ஆவரேஜில் இருக்கிற கேரக்டர் வந்து அந்த ஃபீனோடைப் வந்துட்டு ப்ரிசர்வ் ஆகிட்டே இருக்கும். அந்த என்விரான்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற கேரக்டர் வந்து லாஸ் ஆகிடும். இது வந்து கரண்டில் ஹியூமனில் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பர்த் வெயிட் ஆஃப் அ பேபி. பர்த் வெயிட் ஆஃப் அ பேபி எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ பர்த் வெயிட் ஆஃப் த பேபி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, மோர் தென் 4 kg அப்படின்னா
chances of natural delivery கம்மி, injury during the delivery வந்து ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பர்த் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிற பேபியோட சர்வைவல் வந்து கம்மியாகும். அதே லோ பர்த் வெயிட் பேபி அப்படின்னா அதுக்கு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இருக்காது, இன்ஃபெக்ஷனுக்கான சான்சஸ் ஜாஸ்தி இருக்கிறனால லோ வெயிட் பேபியோட சர்வைவலும் கஷ்டம். ஸோ அப்போ இந்த நார்மல் ஆவரேஜ் வெயிட் பேபி தான் வந்து தே வில் சர்வைவ் பெட்டர். ஸோ தட் இஸ் த ஸ்டெபிலைசிங் செலெக்ஷன் வேர் த ஆவரேஜ் ஆஃப் த population will get selected and the extremes of that will get deleted. அதுதான் that is called stabilizing selection. ஸோ அடுத்தது டைரக்ஷனல் செலெக்ஷன். டைரக்ஷனல் செலெக்ஷன் அப்படின்னா அதில் ஏதாவது ஒன் டைரக்ஷனில் வந்து செலெக்ஷன் ஆகும், மீதி வந்து ஆவரேஜ் அண்ட் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் ஆஃப் டைரக்ஷன் வந்து லாஸ் ஆயிரும். இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளாஸில் இப்போ ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா இப்போ என்விரான்மெண்ட் வந்துட்டு பேஸ்கெட் பாலுக்கு வந்து டீமை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் அந்த டாலாக இருக்கிற பர்சன் எல்லாம் பேஸ்கெட் பாலுக்கு செலக்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஆவரேஜ் ஹைட் அண்ட் த ஷார்ட்டர் பர்சன் will not get selected. So that is the directional selection where the environment favors the person who are tall. So that occurs when there is a gradual change in environment towards one direction. So that is called directional selection. இப்போ அதே கிளாஸில் ஸ்போர்ட்ஸ் பேஸ்கெட் பாலாக இல்லாமல் ஒரு டேபிள்குள்ளே பூந்து போகணும், அந்த மாதிரி ஹர்டில் ரேஸ் மாதிரி வைக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்துட்டு ஷார்ட்டராக இருக்க பர்சன் வில் கெட் செலக்டட் அண்ட் த ஆவரேஜ் அண்ட் த டால் வில் கெட் லாஸ்ட். ஸோ ஹியர் த என்விரான்மெண்ட் ஃபேவர்ஸ் த பர்சன் ஹூ ஆர் ஷார்ட். So that is called a directional selection. Third is disruptive selection or a centrifugal selection. Centrifugal na away from the middle. So idhula என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் வந்து ரெண்டுமே செலக்ட் ஆகி ஆவரேஜ் மட்டும் லாஸ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து என்னென்னா environment will be heterogeneous where it favors the either this extreme or that extreme. For அதே ஸ்போர்ட்ஸ் டேல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேஸ்கெட் பாலும் வைக்கிறாங்க, உள்ள பூந்து போகிற ஹர்டில் ரேஸ் ரெண்டுமே வைக்கிறாங்க அப்படின்னா டாலாக இருக்கிறவங்களும் செலக்ட் ஆயிடுவாங்க, ஷார்ட்டாக இருக்கிறவங்களும் செலக்ட் ஆயிடுவாங்க. இந்த ஆவரேஜ் ஹைட்டில் இருக்கிறவங்க will not get selected. So that is called disruptive selection where the extremes of the population will get selected and the average population will get lost. Stabilizing selectionல curve எப்படி இருக்கும்னா middle will get selected. So இந்த curveல the mean will get selected and the extreme will get lost. So this is the stabilizing selection. Since it is towards the middle is get selected, stabilizing selection is called centripetal selection where the environment will be a homogeneous environment. So இதுவே வந்து directional selection அப்படின்னா either this way or this way where the extreme end either it will go selection is go towards either one end, either towards the right extreme or towards the left extreme. It is called directional selection where there is a gradual change in the environment towards one particular direction. இதுவே வந்து disruptive selection எப்படி இருக்கும் அப்படின்னா where both the extremes will get selected and the average population will not get selected. Since it is moving away from the middle, the disruptive selection is called a centrifugal selection. So directional selection க்கு example வந்து உங்களுக்கு வந்து sparrow beak in female வந்து கொடுத்திருப்பாங்க. Sparrow weight in the female populationல வந்துட்டு that female sparrow will get selected அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Disruptive selectionக்கு example வந்து டார்வின்ஸ் ஃபின்ச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டார்வின்ஸ் ஃபின்ச்சஸ்ல வந்துட்டு இப்போ ஒரு டார்வின் ஃபின்ச்சஸ் வந்து மைக்ரேட் ஆகி போகும்போது அந்த லேண்டில் வந்து அதுக்கு சாப்பிட்றதுக்கு எதர் தே ஆர் கெட்டிங் அ லார்ஜர் சீட் ஆர் தே ஆர் கெட்டிங் அ ஸ்மாலர் சீட்ஸ் டு ஈட் அப்படின்னா the birds larger beak to feed the larger seed will survive and the birds which have the smaller beak to feed on the smaller seeds will survive. So average beaked finches வந்துட்டு இரண்டையுமே சாப்பிட முடியாம they cannot compete with either of them, so that will get lost. So that is called disruptive selection. I hope உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல I will talk about gene flow, genetic drift and mutation of the mechanism of evolution. Thank you.